சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு நாம யோக முறையில முன்னோர் வழிபாடு எப்படி அப்படிங்கிறத செய்முறையா விளக்கத்தோட பார்க்க போறோம். இந்த முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறத அமாவாசை நாள்ல தொடங்கி பௌர்ணமி வரைக்கும் தொடர்ந்து 15 தினங்கள் செய்யணும். முதல் நாள் பயிற்சி அமாவாசை மாலை நேரத்துல ஆரம்பிக்கணும். அதனைத் தொடர்ந்து பௌர்ணமி வரை தினமும் காலையில குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பயிற்சியை செய்யணும். இந்த 15 தினங்களுமே நீங்க இந்த பயிற்சியை செய்யும் போது உங்க முன்னோரை தான் மனதில் தியானித்து வேண்டிக் கொள்ள வேண்டும். எந்த காரணம் கொண்டும் நீங்க ஏதாவது ஒரு குருட்ட தீட்சை வாங்கினேன்னு சொல்லி அவங்கள நினைக்க கூடாது. ஏன்னா உங்களுக்கு தேவையானதை முதல்ல கொடுத்தது உங்களுடைய முன்னோர்கள் தான். அதுக்கப்புறம் தான் நீங்க இந்த தீட்சை வாங்கின குருவெல்லாம். அந்த தீட்சை வாங்கின குருவும் இலவசமா சொல்லி கொடுத்திருக்க மாட்டார், நிறைய காசு வாங்கி தான் சொல்லி கொடுத்திருப்பார். அதனால இந்த 15 தினங்களுமே நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதை முன்னோர்கள்ட்ட கேட்கணும். அதனாலதான் இந்த அமாவாசைனால முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் வாங்க. அது ஒரு சடங்கு முறை இருக்கு. யோக முறையில நீங்க முன்னோரை எப்படி வழிபடலாம் அப்படிங்கறதா இங்க இலகுவான முறைய நாம பயிற்சி முறையா செய்ய போறோம். இந்த அமாவாசை நாள்ல முதல் நாள் மாலை நேரத்துல இந்த பயிற்சியை செய்யணும். நல்லா கை கால்லாம் அலமின்ட்டு, மூஞ்சியெல்லாம் அலமின்ட்டு, நல்லா நெத்திக்கிட்டு நீங்க இந்த பயிற்சியை தொடங்கணும். இந்த பயிற்சியை தொடங்கிறதுக்கு முன்னால முதல் பயிற்சியா சந்திரநாடி சுத்திங்கிற பயிற்சியை 7 முறை செய்யணும். ஒவ்வொரு ஆதாரத்தையும் மனதுல தியானிச்சு நீங்க சந்திரநாடி சுத்தி பயிற்சியை செய்யணும். இந்த சந்திரநாடி சுத்தி பயிற்சிங்கிறது கிரகிக்கும் தன்மையை கொண்டது. அப்ப என்ன ஆகும், நம்மளுடைய முன்னோரை நம்ம நோக்கி கூட்டிண்டு வர ஆரம்பிக்கும். அப்ப முன்னோர்கள் இந்த சந்திரநாடி சுத்திங்கிற பயிற்சியை செஞ்ச உடனே உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்காக உங்க முன்னால நிதர்சனமா நிற்பாங்க. நீங்க அவங்கள்ட்ட உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கேட்டு தியானம் பண்ணணும். பொதுவா ஒரு மனிதனுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு பார்த்தா அறிவு, ஆரோக்கியம், பொருளாதாரம். இந்த ஆரோக்கியம்ங்கிறதுலயே வாரிசெல்லாம் வந்துடும். அப்ப இந்த 3 விஷயத்தை நீங்க கேட்டாலே போதுமானது. அதே மாதிரி இந்த ஆரோக்கியம் அதுல தொடர்புடையதான் திருமணமும். அப்ப உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பிரிச்சும் நீங்க கேட்கலாம். இல்ல அடிப்படை தேவையான அறிவு, ஆரோக்கியம், பொருளாதாரம் இது 3ஐயும் கேட்டா கூட போதும். இப்ப அந்த பயிற்சியை செய்முறையா பார்ப்போம். முதல்ல சந்திரநாடி சுத்திங்கிற பயிற்சியை 7 தடவை செய்ய போறோம். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த 7 ஆதாரங்களையுமே நமக்கு கொடுத்தது நம் முன்னோர்கள் தான். அதனால அந்த ஒவ்வொரு ஆதாரத்தையும் நினைக்கும் போது ஒவ்வொரு முன்னோர் உடனே உங்க முன்னால நிதர்சனமா வந்திருந்து உங்களுக்கு தேவையானதை கொடுக்க காத்திருப்பாங்க. இப்ப நாம பயிற்சியை தொடங்குவோம். இடது கைய ஆதி முதிரை பிடிச்சுக்கணும். கீழே இடது தொடை மேல வச்சுக்கணும். வலது கை கட்டை விரலால வலது மூக்கம் மூடிக்கணும். மூலாதாரத்தை மனசுல நினைச்சு இடது பக்கமே மூச்சை உள்ள விடணும், இடது பக்கமே மூச்சை வெளியில விடணும். சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி,
ஆஜ்ஞா. சகஸ்ராரம். இந்த சந்திரநாடி சுத்திய பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் மேருதண்ட முத்ரால இது மாதிரி உட்கார்ந்துக்கணும். இது மாதிரி மேருதண்ட முத்ரா மடி மேல வச்சுக்கிறோம். கண்ணை மூடி அவங்களுடைய முன்னோரை மனதில் நினைச்சுக்கங்க. நான் என்னுடைய முன்னோர்களை மனதில் நினைச்சுட்டேன். இப்ப அவங்கள்ட்ட நான் எனக்கு தேவையானதெல்லாம் கேட்க போறேன். அடிப்படை தேவையான ஆரோக்கியம், பொருளாதாரம், அறிவு அதெல்லாம் எனக்கு நிறைய வேணும், தடையில்லாம முழுமையா வேணும்னு என்னுடைய முன்னோர்ட்ட கேட்க போறேன். அதே மாதிரி நீங்களும் உங்க முன்னோர்ட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு 1 நிமிடம் தியானம் செய்யவும். நிச்சயம் நீங்களும் உங்க முன்னோரை மனதில் தியானிச்சு உங்க முன்னோர்கிட்ட வேண்டியிருப்பீங்கிற நம்பிக்கையோட இன்றைய பயிற்சியை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். நாளைக்கு மீண்டும் 2ஆம் நாள் பயிற்சியை தொடருவோம். தொடர்ந்து 15 தினங்கள் இந்த பயிற்சியை இன்னிலிருந்து நாம மேற்கொள்வோம். நாளை எந்தவித தடையும் இல்லாமல் எளிய முறையில் தியானம் செய்வதற்குரிய ஆசனம் என்ன அப்படிங்கிறத செய்முறை விளக்கத்தோட பார்ப்போம். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும், காணொளிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும், காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும். என்னுடன் இணைந்து தினமும் தவறாமல் முறையான ஆசனம், முறையான பிராணாயாமம், முறையான தியானம் மற்றும் முறையான உணவு முறைகளை கடைபிடித்து உங்கள் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், செயல் ஆரோக்கியம் ஆகியவற்றை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நமது பயிற்சி மையத்தில் 3 நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது. உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும். மேலும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் தினமும் யோகா பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். குழுவாகவும் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். மேலும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும். மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம்.